வணக்கம். நான் அட்வொகேட் சரிதா, லோக் தாந்திரிக் ஜனதா தள் பார்ட்டியின் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் பேசுறேன். நான் இந்த பிரஸ் மீட்டுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த கரூரில் நடந்த ஒரு கட்சி மீட்டிங்ல நடந்த சோக நிகழ்வு பத்தி பேசுறதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எங்களோட கட்சியின் சார்பாக சில கோரிக்கைகள் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கான முக்கிய காரணம் என்னோட கருத்துப்படி கேட்டீங்கன்னா, எங்க கட்சி சார்பா நாங்க என்ன முன்வைக்க நினைக்கிறோம்னா, இதுக்கு முழுக்க முழுக்க திரு விஜய் அவர்கள் தான் முக்கிய காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த திருச்சி, அரியலூர், திருவாரூர், நாமக்கல், நாகப்பட்டினத்துல நடந்த இத்தனை கேம்பெயினிங்லயும் அவருக்கு தெரியும் எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை தொண்டர்கள் ஆகட்டும், எத்தனை பொதுமக்கள் ஆகட்டும் இந்த நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த எஸ்டிமேஷன் எல்லாமே கால்குலேட் பண்ணியும் அதுல நடந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி லாஸும் எதுவுமே அவர் கால்குலேஷனே போடாம ஒரு ப்ரிப்பேர்டா இல்லாம கரூர்ல வெறும் 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு அங்கே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனே இல்லாம வெறும் 10,000 பேர் தான் வருவா. அவரே நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்காரு, 1000 பேர் என்னோட கூட்டத்துக்குன்னா 1,00,000 பேர் வருவாங்கன்னு. அப்ப எப்படி இந்த நிகழ்ச்சியில மட்டும் 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஏரியாவை செலக்ட் பண்ணி அதுல எப்படி பிக்ஸ் பண்ணிருக்காங்க? 10,000 பேர் வருவாங்கன்னா அதுக்கு தகுந்த ப்ரொடெக்ஷன் தான் போலீஸ்காரங்க கொடுக்க முடியும். ஆனா 20,000க்கு மேல வந்திருக்கப்போ அதுக்கான எஸ்டிமேஷனுக்கு போலீஸ்காரங்க பண்ணல. அதுவும் அவங்க சைட்லயும் ஒரு மிஸ்டேக் தான். ஐஎஸ் அவங்களும் ஒரு கால்குலேஷன் போட்டு இருக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பல லட்சம் பேர் வரும், பல ஆயிரம் பேர் வந்திருக்கிறப்போ இதுல மட்டும் எப்படி 10,000 பேர் மட்டும் வருவாங்கன்னு எஸ்டிமேஷன் போடாததும் ஐஎஸோட நெக்லிஜென்ஸ் சொல்லலாம். அதை ப்ராப்பரா கால்குலேட் பண்ணாதது தமிழக வெற்றி கழகத்தோட இம்ப்ராப்பர் பிளானிங்னு சொல்லலாம். சோ இது மொத்தமா 2 பேரோட கூட்டணியில நடந்ததுதான். ஐஎஸோட இன்எஃபிஷியன்சியும் ஆஸ் வெல் அஸ் டிவிகேவோட ப்ரீ பிளான் இல்லாததுனால இது நடந்த லாஸ். 41 மெம்பர்ஸோட டெத்துக்கு முழு காரணமும் விஜய் அவர்கள் மட்டுமே தான் அப்படின்றதுதான் எங்களோட கட்சியின் சார்பாக நாங்க சொல்றோம். அதுக்காக அவர் கொடுக்குற எக்ஸ்கிரீஷா இப்போ நம்ம சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் சார் டிக்ளேர் என்ன பண்ணிருக்காங்க, 10 lakhs எக்ஸ்கிரீஷா டு தி டிசீஸ் பீப்புள். அதே மாதிரி 2 லட்சம் ரூபாய் இன்ஜூர்ட் பீப்புளுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க 2 lakhs டு தி டிசீஸ்ட் அண்ட் அடிப்பட்டவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே அப்ரிஷியேட்டடான விஷயம் தான். வேற நம்ம விஜய் சார் என்ன சொல்லியிருக்காரு, 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் இன்ஜூர்ட் பீப்புளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? அவரோட முழு நெக்லிஜென்ஸ்னாலதான் இது நடந்ததே. அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இத்தனை மீட்டிங் நடந்தப்பவே அவங்க ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு ஹைகோர்ட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுவும் அவர் ஒரு ஃபாலோ பண்ணல. அது எதுவுமே கண்டுக்காம கரூர்ல மீட்டிங் கண்டெஸ்ட் பண்ணிருக்காரு. இதோட மெயின் ரீசன் யாரு? இந்த லாஸ் 41 மெம்பர்ஸோட லாஸ் காரணமே, டெத்துக்கான காரணமும் இத்தனை இன்ஜுரிஸ்க்கான காரணமும் முழுக்க விஜய் மட்டுமே அப்படின்றதுதான் எங்களோட பார்ட்டி சார்பா நாங்க கூறிக்கொண்டோம். ரெண்டாவது எங்களோட டிமாண்ட்ஸ் என்னன்னா, எங்க கட்சி மூலியமா நாங்க என்ன சொல்றோம், அவர் கொடுக்குற 20 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள கூடாது. இறந்த ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் கண்டிப்பா டிவிகே மூலியமா கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி இன்ஜூர்ட் பர்சன்களுக்கு 50 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தே ஆகணும். இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, பிசிக்கலி இன்ஜூர்டு ரொம்ப பெர்மனன்ட் இன்ஜுரிஸ் ஆன அவங்களுக்கும் டிசீஸ்ட் பர்சனுக்கான ஈக்குவலன்ட் ரேஷியோல அந்த எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு போகணும் அப்படின்றதுதான் எங்களோட கருத்து. அதே மாதிரி பல பார்ட்டிகளும் சிபிஐ என்கொயரி கேட்டிருக்காங்க. நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்றோம். சிபிஐ என்கொயரி நடந்து விஜய் அரெஸ்ட் ஆக வேண்டும் என்றதுதான் எங்களோட கோரிக்கை. அது மட்டும் அல்லாம நம்ம எல்லாருமே எவிடன்ஸ் பண்ணிருக்கோம், அவரோட இன்னாகுரல் ஃபங்க்ஷன்லயே 6 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்காருன்றதும் இதுவரையும் யாருக்கும் தெளிவா தெரியல. அதுக்கும் அவரே பொறுப்பு ஏத்துக்க வேணும் அப்படின்றதுதான் எங்களோட கன்சர்ன். அதே மாதிரி நான் இன்னும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கட்சியில லாஸ் ஆனவங்களுக்கு டெத்துக்கு லீகல் எய்ட் ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னா எங்க கட்சியின் சார்பாக பேசிக் லீகல் கைடன்சஸ் நாங்க முழுக்க ஃப்ரீயாவே கொடுப்போம். அதுக்கான எந்த சப்போர்ட் வேணும்னாலும் பொதுமக்கள் எங்களை அழையலாம். they can contact us.
அதே மாதிரி இப்போ ரீசெண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், புஷ்பா 2 சினிமாக்காக அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஸ்டாம்பேஜ் நடந்தப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு சினிமா ஆக்டருக்கே அந்த இதுன்றப்போ அந்த பொறுப்பு எடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவர் ஒரு பொலிட்டீஷியன். அதே மாதிரி மக்களும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆக்டர் வேற பொலிட்டீஷியன் வேற. ஆக்டரை பார்க்க வரணும்னா அவரோட பர்சனல் ஆபீஸ்க்கு போங்க, மத்த எங்க இருக்காரோ அவரோட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு போங்க. இது பொலிட்டிக்கல் மீடியா, பொலிட்டிக்கல் ரேலி. இதுல 14 இயர்ஸ் 16 இயர்ஸ் 5 இயர்ஸ் 5 வயசு குழந்தைங்க இவங்கெல்லாம் வரணும்ன்ற தேவையே இல்லை. ஓட்டர் ஐடியே இல்லாதவங்களுக்கு, ஓட்டு உரிமையே இல்லாதவங்க ஏன் போகணும் அந்த இதுக்கு, அந்த மீட்டிங்க்கு போயிட்டு ஏன் அவங்களோட தேவையில்லாத ரிக்குவயர்மெண்ட்டுக்காக, ஒரு ஃபேன் இது பூமுக்காக ஒரு உயிர் 5 வயசு குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சுங்க? இது யார், இந்த லாஸ்க்கு யார் பொறுப்பு? அவங்க பெத்தவங்க தானே பொறுப்பு. அந்த பொண்ணு, அந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம் யாரு? அவங்களோட பெத்தவங்க தான். ஏன் அந்த ஆக்டரை போய் பார்க்கணும்? ஆக்டர் வேற பொலிட்டீஷியன் வேறன்றது புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம பொதுமக்கள் இத்தனை லாஸுக்கான காரணமே இருக்காது. சோ பொதுமக்களுக்கும் பேசிக் கைடன்ஸ் கொஞ்சம் கொடுக்கணும்ன்றது, அது தலைவரா அவர் தான் கொடுக்கணும். அவர் ஆக்டர் கிடையாது, பொலிட்டீஷியன்ன்றது தெளிவுபடுத்தணும். சிஎம் போஸ்டுக்காக சிஎம் சீட்ல உட்காரணும்னு ஆசைப்படுறது மட்டும் கிடையாது, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் எடுத்துக்கணும்ன்றது எங்களோட கோரிக்கையா இருக்கு. அவரை தவிர்த்து எல்லார் மேலையும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ரிஷி ஆனந்த் மற்றும் அந்த மாவட்ட செயலர் அவர் மேல மட்டும் வழக்கு பதிவு. கட்சியின் தலைவரா அவரையும் அதுல சேர்க்கணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை. நீங்க எப்ப பார்க்க போறீங்க? இன்னும் 1 or 2 டேல நாங்க உங்களுக்கு டிக்ளேர் பண்றோம் சார். இல்ல நீங்க சந்திக்க போறது அந்த மக்களை சந்திக்கிறது 1 or 2 டேல போயிடும். செய்திகளை சுடசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.